குட் மார்னிங் ஆல். நம்ம இப்போ இந்த மெயின் எக்ஸாம் நாள்லேருந்து ஆரம்பிக்குது. அது எப்படி எழுதுறது? அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்ன்னு தான் இதில எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கொஞ்சம் பாருங்க வீடியோவை எல்லாரும் மெல்லமா பார்த்துட்டு, ஒரு மாடல் வந்து இந்த கூகுள் கிளாஸ் ரூம் கோடு குடுக்குறேன். அத செஞ்சு பாருங்க. நாளைக்கு அதுக்கப்புறம் நீங்க ஒரிஜினல் எக்ஸாம் எழுதலாம். ஸ்டெப்ஸ் டூ பி ஃபாலோட் என்னென்ன பண்ணணும்? டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரம் கூகுள் கிளாஸ் ரூம். இப்போ பழைய பசங்கலாம் கூகுள் கிளாஸ் ரூம் இல்லன்னா கோடு அனுப்புவாங்க. அத வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு அதிலிருந்து கொஸ்டின் பேப்பர டவுன்லோட் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர டவுன்லோட் பண்ணுங்க. இப்ப நம்ம எப்படி ஜாயின் பண்றதுன்றத சொல்றோம். எப்படி ஜாயின் பண்றதுன்னா, இது மாரி கூகுள் கிளாஸ் ரூம் வச்சிருப்பீங்க மொபைல் ஆப்ல. மொபைல் ஆப்லயும் கீழ பிளஸ்ன்னு ஒரு சிம்பல் இருக்கும். அப்படி இல்லன்னா கூகுள் கிளாஸ் ரூம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூகுள் கிளாஸ் ரூம்னு ஒரு ஆப் இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய ஜிமெயில் ஐடி குடுத்து உள்ள போயிடுங்க. போனதுக்கப்புறம் இது மாரி கீழ மொபைல்ல பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கும் அந்த பிளஸ் சிம்பல். இந்த பிளஸ் சிம்பல கிரியேட் குடுத்தீங்கன்னா, ஜாயின் கிளாஸ்ன்னு இருக்கும். அதில ஜாயின் கிளாஸ்ன்னு குடுத்து, கிளாஸ் கோடு குடுப்பாங்க. கோடு குடுக்கறத வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? நாங்க இங்க எங்க கிளாஸ் ரூம் கோடு வச்சிருக்கிறோம். ஒரு மாடலுக்கு இந்த கோட நான் காப்பி பண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ யூ உங்களோட கிளாஸ் ரூம்ல நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இப்ப நான் ஒரு மாடலுக்கு இங்க கோட டைப் பண்றேன். இது மாரி இருக்கும். இந்த மாரி மாடல்ல இருக்கும். உனக்கு என்ன இது குடுக்குறாங்களோ, அந்த கிளாஸ் ரூம் கோட குடுத்து அதில ஜாயின் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதுதான். ஜாயின் பண்ணிட்டு உடனே இந்த மாரி நெறைய கிளாஸ் ரூம் அங்க இருக்கும். நீங்க எந்த ஜாயின் பண்றீங்களோ அந்த கிளாஸ் ரூமோட கோடு காமிக்கும். நாங்க சப்ஜெக்ட் கோட கிரியேட் பண்ணியிருக்கோம். 32073 சப்ஜெக்ட் கோட் ஃபார் ஆர்இஎஸ். ஒரு ஆர்இஎஸ்க்காக தான் இந்த மாடல் உனக்கு செஞ்சு காமிக்கிறோம். ஆர்இஎஸ் சப்ஜெக்ட்ல. இந்த மாடல்ல உள்ள போயிடுங்க. ஓகேவா? உள்ள போனோனே நான் இப்ப எதுல போட்டுருக்கேன்னா, இந்த கிளாஸ் ஒர்க்ன்னு போங்க. அதில இது மாரி இருக்கும். கன்டினியூஸ் அசஸ்மென்ட் டெஸ்ட் 1, 2லாம் இருக்கும். இப்போ புது அரியர் பசங்கன்னா ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் தான் மெயின் எக்ஸாம் மட்டும் இருக்கும். இதுக்கு ஏதாவது டைட்டில் குடுத்துருப்பாங்க. நான் இங்க மெயின் எக்ஸாம் டிசம்பர் 2020 ஆன்சர் பேப்பர் அப்லோட் அப்படின்னு குடுத்துருக்கிறேன். ஓகேவா? இதில போய் இது மாரி பிளாங்க் குவிஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். இந்த பிளாங்க் குவிஸ்ஸ கிளிக் பண்ணுங்க. நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மாரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில என்டர் யுவர் மெயில் ஐடி. நான் என்னோட மெயில் ஐடி அடிக்கிறேன். நீ உன்னோட மெயில் ஐடிய ஃபுல்லா அடிக்கணும். ஃபுல்லா @gmail.com அது வரைக்கும் ஃபுல்லா அடிக்கணும். உன்னோட மெயில் ஐடிய ஃபுல்லா அடிங்க. இன்ஸ்டிடியூஷன் கோட் எப்பயுமே நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் கோட் 414 தான். நான் கவர் பேஜ்லயும் குடுத்துருக்கேன். கவரோட பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன். அதுலயும் குடுத்துருக்கிறேன். ரெஜிஸ்டர் நம்பர் ரைட் யுவர் ரெஜிஸ்டர் நம்பர். நான் சும்மா மாடலுக்கு அனுப்புறேன் இது. யார் நம்பர்ன்னு தெரியல. இங்க உன்னோட ரெஜிஸ்டர் நம்பர அடி. நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட் இது மாரி கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதி, இனிஷியல கடைசியில எழுது. ஓகேவா? கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதிட்டு, இனிஷியல ஒரு கேப் விட்டு கடைசியில எழுது. ஓகேவா? தென் சப்ஜெக்ட் கோட். சப்ஜெக்ட் கோட் நான் மாடல் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து டோமோட கோட். எல்லா சப்ஜெக்ட் கோடும் உனக்கு நான் டைம் டேபிள்லயே குடுத்துருப்பேன். அத பாருங்க. அதிலிருந்து சப்ஜெக்ட் கோட் எடுத்து எழுதுங்க. தென் இமெயில், இன்ஸ்டிடியூஷன் கோட், ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் இன் கேப்பிட்டல் லெட்டர், சப்ஜெக்ட் கோட், கடைசியா ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட். இந்த ஃபைல கிளிக் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ஃபைல்ல வந்து நீ எழுதின எக்ஸாம 10 பேஜஸ் பிளஸ் 1 கவர் பேஜ். 10 பேஜஸ் பிளஸ் 1 கவர் பேஜ். அத ஒரு பிடிஎஃப்பா மாத்தி ஃபைல் நேம் குடுத்து சேவ் பண்ணிக்கணும். எந்த ஃபைல் நேமு? அதே நான் அதில இன்ஸ்ட்ரக்ஷன்ல குடுத்துருக்கிறேன். ஸோ எந்த ஃபைல் நேம் குடுக்கணும் நீங்க? உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ஹைஃபன் உன்னோட சப்ஜெக்ட் கோட். அத குடுத்து சேவ் பண்ணியிருக்கணும். நான் இங்க சேவ் பண்ணியிருக்கிறேன். அத எடுக்கிறேன் நானு. ஓகேவா? சேவ் பண்ணியிருக்கிறேன். அத எடுக்கிறேன் நானு. அதே மாரி டிரைவ்ல வச்சிருப்போம். நார்மலா டிரைவ்ல வச்சுக்கிறது தான் நல்லது. உங்களோட டிரைவ்ல இருக்கும். நம்மளோட டிரைவ்ல அந்த ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல வந்து நம்ம என்ன பண்ணணும்? அதில அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோடு நீங்க இதிலயே ஃபைல்ல செல்லுலயே சேவ் பண்ணியிருந்தா அதிலேருந்து எடுத்துட்டு வந்து குடுத்துடலாம். எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது. இல்லன்னா டிரைவ்னா மை டிரைவ்ன்னு கிளிக் பண்ணுங்க. நான் டிரைவ்ல தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். டிரைவ்ல பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணி ரெஜிஸ்டர் நம்பர் உன்னோட சப்ஜெக்ட் கோட் ஹைஃபன் சப்ஜெக்ட் கோட் இந்த மாரி ஃபார்மட்ல தான் சேவ் பண்ணணும். ஓகேவா? பேப்பரோட 2 பக்கமும் எழுதுங்க. மேல என்ன எழுதணும்? கீழ என்ன எழுதணும்னு நான் ஏற்கனவே போட்டுருக்கேன். அத ஃபாலோ பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த ஃபைல் இப்படி செலக்ட் பண்ணிட்டு, செலக்ட் பட்டன கிளிக் பண்ணுங்க. இங்க வந்துரும். இங்க வந்து அது சேவ் ஆயிடும்.
ஸோ டிரைவ்லேயே சேவ் பண்ணால் அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உடனே சேவ் ஆகிடும். அந்த ஃபைல் நேம் இங்கே வந்துட்டா பாருங்கள், உன்னோட ரெஜிஸ்டர் நம்பர் ஹைஃபன் சப்ஜெக்ட் கோட். இப்போ சப்மிட் கொடுத்தா ஃபினிஷ், ஆல் த ஒர்க்ஸ் ஆர் ஃபினிஷ். ஓகே, சப்மிட்டட்னா ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே நம்ம பண்ண வேண்டியது இல்லை. இது சப்மிட் ஆயிடும். ஓகேவா? வியூ அசைன்மெண்ட் போய் நீங்கள் வியூ பண்ணலாம். ஆல்ரெடி மார்க்கஸ் டன் நம்ம முடிச்சிட்டோம், அதனால் என்ன பண்ணுங்கள், மார்க்கஸ் டன். இப்போ திருப்பி போனால் இதில் ஃபில் பண்ண முடியாது. யூ ஆல்ரெடி ரெஸ்பாண்டட்னு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், மார்க்கஸ் டன், இதில் போய் மார்க்கஸ் ஆன்சர் பேப்பர் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் மார்க்கஸ் டன் அதுவே அப்லோட் ஆகிட்டுருக்கும். அவ்வளோதான். அன்சப்மிட்லாம் கொடுங்க, தப்பாக சப்மிட் பண்ணியிருந்தால் அன்சப்மிட் பண்ணிட்டு திருப்பி பண்ணணும். அது மாதிரிலாம் பண்ண முடியாது. இது அதில் போய் டிரைவில் ஸ்டோர் ஆகிடும். அதனால் நீங்கள் ஒரு டைம் தான் கரெக்டாக பண்ணணும். மாடலுக்கு இந்த மாதிரி இதை பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட கூகுள் கிளாஸ் ரூம் கோடை கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மாடலுக்கு இன்றைக்கி ஈவினிங்கே செஞ்சு பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு இதை வாட்ஸ்அப்பில் என்னோடய கூகுள் கிளாஸ் ரூம் கோடை வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், ஓகேவா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம், ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் உனக்கு திருப்பி இதில் சொல்கிறோம். ஓகேவா? திருப்பியும் சொல்கிறேன். முதல்ல டவுன்லோட் த கொஷின் பேப்பர் ஃப்ரம் கூகுள் கிளாஸ் ரூம். அதுக்கு தான் எப்படி கூகுள் கிளாஸ் ரூம்குள்ளே ஜாயின் பண்ணுறது, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆன்சர் பேப்பர் அப்லோட் பண்ணுறது, அப்படி எல்லாமே சொல்லியாச்சு. இதில் ஒரு ரீகேப் தான் இது. முதல்ல நீங்கள் ஆன்சர் பேப்பர் A4 சைஸ் பேப்பரில் 10 பேஜில் தான் எழுதணும். 5 ஷீட்ஸ் 2 பக்கமும் யூஸ் பண்ணுங்கள், போத் சைட்ஸ், அண்ட் ரைட் இட். கவரில் என்ன எழுதணும் போட்டிருக்கும், ஃபோட்டோ PDF போட்டிருக்கேன். மேலே உன்னோட பேர், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோடு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி மேலே வந்து ரெஜிஸ்டர் நம்பர், நேமு, இங்கே உன்னோட பேர் எழுதணும், நான் ஸ்டார்னு போட்டிருக்கேன், சப்ஜெக்ட் கோட், இதை எழுதிருங்க. கீழே வந்து அது மாதிரி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பரில் பாட்டமில் எந்த எக்ஸாமோ அந்த எக்ஸாமோட டேட்டு, நான் இப்போ முதல் எக்ஸாம்லாம் இந்த டேட் போட்டிருக்கேன், பேஜ் நம்பர் 1 2 3 4 அப் டு 10 வரைக்கும் போடணும். இங்கே உன்னோட சைனை போடணும். இதில் என்ன பண்ணணும், உன்னோட சைனை போடணும். வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன பண்ணணும், இப்போ 10 பேஜ் எழுதணும், கவர் பேஜ் எழுதணும். கவர் பேஜ் காமிக்கிறேன் கடைசியாக, அதை பாருங்கள். கவர் பேஜ் எழுதிருங்க. கவர் பேஜில் உன்னோட பேர், சப்ஜெக்ட் நேம் எல்லாம் கேட்டிருக்கும், திருப்பி அதே தான் கேட்டிருக்கும், அதை எழுதிருங்க. ஐ வில் ஷோ இட் லாஸ்ட்லி. அண்ட் தென் டாப் ஆஃப் த பேஜில் என்ன எழுதணும், பாட்டம் ஆஃப் த பேஜில் என்ன, இப்போ தான் காமிச்சோம் அந்த பேஜ் நம்பர்லேயே, அதை பார்த்துருப்பீங்க. அப்புறம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த 11 பேஜையும் மேலே அந்த கவர் பேஜை வச்சு 10 கவர் பேஜ் ஒரு ஷீட்டு, நீ எழுதுனா 5 ஷீட்ஸு, அதோட 2 சைடும் 11 பேஜையும் என்ன பண்ணுங்கள், ஒரு சிங்கிள் PDF-ஆக ஸ்கேன் பண்ணுங்கள். எனி ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுங்கள். அழகாக இருக்கணும். ஃபைல் சைஸு திட்டமாக வர்ற மாதிரி ஒரு PDF-ஆக ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணுங்கள். ஃபைலை நார்மலாக கூகுள் டிரைவ்லேயே சேவ் பண்ணுங்கள், உங்களோட டிரைவில் சேவ் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சேவ் பண்ணும்போது உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஃபைல் நேமு ரெஜிஸ்டர் நம்பர் ஹைஃபன் அன்னைக்கு இருக்கிற சப்ஜெக்ட் கோட், என்னைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் கோட், இதை போட்டு ஃபைல் நேமு சேவ் பண்ணிவிடுங்க. இதுதான் டிரைவில் சேவ் பண்ண ஃபைலை எப்படி அப்லோட் பண்ணணும்னு ஏற்கனவே பார்த்தோம். அதுக்காக தான் கூகுள் கிளாஸ் ரூமுக்கு உள்ளே போயிட்டு அதை கூகுள் ஃபார்மு சொன்ன பற்றியா, நான் மெயின் நான் எப்படி போட்டிருந்தோம், அந்த சப்ஜெக்ட் கோடு கொடுத்து போனீங்கன்னா உள்ளே போயிடும். அதில் வந்து இது மாதிரி ஆன்சர் பேப்பர் அப்லோடுன்னு கொடுத்துருப்பாங்க, மெயின் எக்ஸாம் ஆன்சர் பேப்பர் அப்லோடுன்னு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வரும், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணுறதை இப்போ தான் மேடே காமிச்சோம். ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். இது வித்தின் 1 ஹவர்க்குள்ளே பண்ணணும், வித்தின் 1 ஹவர்க்குள்ளே பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு சென்ட் போஸ்ட்டு ஆர் கொரியர் ஆர் ஸ்பீட் போஸ்ட், அவங்க எதில் வேணால் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பெட்டர் நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புங்க. வெளியூரில் இருக்கிற எல்லாருமே பெட்டர் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புங்க. அந்த செலானை பத்திரமா வச்சுக்கோங்க, செலானை பத்திரமா வச்சுக்கோங்க எல்லா எக்ஸாமுக்கும். யாருக்கு அனுப்பணுன்றதை கவர் கொடுத்துருக்கோம், கவரில் டீட்டெயில்டாக இருக்கும். பிரின்சிபால் KPTCக்கு ஆன் த சேம் டே, என்னைக்கு எழுதியோ ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு ஸ்பீட் போஸ்ட் சமயத்தில் 1 மணிக்கு மேலே அனுப்ப மாட்டோம். உடனே போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேன் பண்ணதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 2 வேலையும் முடிச்சிடணும் வித்தின் 1 ஹவர்க்குள்ளே. அதுக்கப்புறம் மெயின்டைன் சேஃப்லி ஆல் போஸ்டல் செலான்ஸ், இதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம். எல்லா போஸ்டல் செலானையும் சேஃபாக, இதுதான் நம்மளோட போஸ்ட்டு எப்படி அனுப்பணும். மேலே 414 இன்ஸ்டியூஷன் கோட், காரைக்கால் பாலிடெக்னிக் காலேஜ் காரைக்கால், வரிச்சிக்குடி. உன்னோட டிபார்ட்மெண்ட் பேர் அடிச்சுக்கோ. அப்புறம் சப்ஜெக்டில் சப்ஜெக்ட் கோடோட அன்னைக்கு எக்ஸாம் எழுது. எம் ஸ்கீம்னா எந்த ஸ்கீமோ அதை எழுதுங்க. ஓகேவா? இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம் ஸ்கீம்ன்றதுனால எம் ஸ்கீம் எழுதியிருக்கோம். நீங்கள் எந்த ஸ்கீமோ அந்த ஸ்கீம் எழுதுங்க. டேட் அண்ட் டைம் ஆஃப் த எக்ஸாம் அதையும் எழுதிங்க. 3மே இருக்கணும்.
டிபார்ட்மெண்ட்டு, சப்ஜெக்ட் வித் கோட் நம்பர் அண்ட் தென் டேட் அண்ட் டைம் இது எழுதிக்கோங்க. டு அட்ரஸில் அது மாதிரி டு த பிரின்சிபால் காரைக்கால் பாலிடெக்னிக் காலேஜ் வரிச்சிக்குடி காரைக்கால். ஃப்ரம் அட்ரஸில் உன்னோட பேர் எழுது, பிராக்கெட்டில் கண்டிப்பாக செல் நம்பர் எழுது, உன்னோட அட்ரஸ் எழுது, அவ்வளோதான். உன்னோட பேர், செல் நம்பர், அட்ரஸ் இதை எழுதிருங்க எல்லாருமே. ஸோ நம்ம இந்த கவர் பேஜ் மட்டும் நான் கடைசியில் காமிக்கிறேன்னு சொன்னேன். அதை பாருங்கள், இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜோன் 7 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ஜோன்னு தெரியல, அதனால் பரவாயில்ல, நீங்கள் எதாவது போட்டுக்கோங்க. இதில் இந்த இடத்துல ஏப்ரல் அடிச்சுடுங்க, டிசம்பர் 2020 போட்டுக்கோங்க. இதில் டிசம்பர் 2020 எழுதிடுங்க. எழுதிட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இங்கே எழுதுங்க. உன்னோட பேர் கேபிட்டல் லெட்டரில் எழுதி கடைசியில் இனிஷியல். எல்லா இடத்துலையும் பேர் எழுதும்போது பேர் கேபிட்டல் லெட்டரில் எடுத்து இனிஷியலாக கடைசியில் எழுது. உன்னோட டேட் ஆஃப் பர்த்து, ரெகுலேஷன், இது எம் ஸ்கீம்னா எம் ஸ்கீம். நார்மல் நம்ம பசங்களுக்கு எல்லாருக்கும் எம் ஸ்கீம், பழைய பையனாக இருந்தால் எல் எம் ஸ்கீம். அண்ட் தென் செமஸ்டர், ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து 6ஆம் செமஸ்டர் வரைக்கும் பேப்பர் கொடுத்துருக்கேன். காலம் நம்பரும் நான் அதிலே கொடுத்துருக்கேன். கடைசியாக ஒரு டைம் டேபிளில் எடிட்டட் வெர்ஷன் கொடுத்துருப்போம். அதில் காலம் நம்பர் இருக்கும். அந்த காலம் நம்பர் எழுதுங்க. கொஷின் பேப்பர் கோடு தெரியல, கொஷின் நாளைக்கு வந்தால் தான் தெரியும். அதில் கொஷின் பேப்பர் கோடு இருந்ததுன்னா அந்த கோடை எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாடப்பிரிவின் கோடு எண், சப்ஜெக்ட் கோடு, இதுதான் 32051. இந்த சப்ஜெக்ட் கோடும் கொடுத்துருக்கோம். சாரி, இது கோர்ஸ் கோடு. மெக்கானிக்கலுக்கு 1020, மெக்கானிக்கலுக்கு 1020. ஓகேவா? 1020 மெக்கானிக்கலுக்கு 1020. கோர்ஸ் நேம் இந்த இடத்துல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் கோடு தான் நான் என்ன சொன்னேன், இதுதான் வந்து உங்களுக்கு நான் 32051 ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டோமுக்கு வந்து 32051. எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட் கோடு இருக்கும், காலம் நம்பர், செமஸ்டர்லாம் இருக்கும். இந்த கோர்ஸ் கோடு காமன், மெக்கானிக்கலுக்கு 1020. டேட் ஆஃப் பர்த், ரெகுலேஷன் எல்லாருமே எம்மு தான். 6 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவனுக்கு தான் வேறு மாறும். இப்போ 6 வருஷத்துக்கு இந்த இதில் இருக்கிற நம்ம பசங்க எல்லாருக்குமே எம்மு தான். பழைய ஸ்கீம்னா எழுதுங்க. சப்ஜெக்டோட பேர் இந்த இடத்துல தான் என்ன சொன்னோம், சப்ஜெக்ட் பேர் எழுதுங்கன்னு சொல்லணும். நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாமு டிசைன் ஆஃப் மெஷின் எலமெண்ட்ஸ், டிசைன் ஆஃப் மெஷின் எலமெண்ட்ஸ் நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். ஃபுல் பேரையும் எழுதணும்பா சப்ஜெக்ட் பேரில். அதுதான் நம்ம சப்ஜெக்ட் பேரெல்லாம் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. ஓகேவா? சப்ஜெக்ட் பேர் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக எழுதுங்க டேட், எந்த டேட்டோ அந்த டேட் எழுதுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் த எக்ஸாம், எத்தனை பேஜ் எழுதியிருப்பேன், 10 பேஜ்னா 10 பேஜ் தான். இந்த பேஜ் கவர் பேஜ் சேர்க்கக்கூடாது, ஸ்கேனிங்கில் வரும் அது. இதில் 10 பேஜ். சிக்னேச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட், சிக்னேச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதில் எல்லாமே உனக்கு சொல்லியாச்சு. இதை நான் ஒரு மாடல் வேணால் ஃபில் பண்ணி போடுறேன் திருப்பி. இதில் உன்னோட கோர்ஸ் கோடு வந்து 1020, கோர்ஸ் கோடு வந்து 1020, கோர்ஸ் நேம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சப்ஜெக்ட் கோடு மெத்தட் டீட்டெயிலாம் தெரியும், நம்பர் ஆஃப் பேஜஸ் தெரியும் உனக்கு. அதை எழுதிட்டு முடிச்சிருங்க.